ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். தண்ணீரானது திட, திரவ, வாயு நிலைகளில் எவ்வாறு பனிக்கட்டியாக, தண்ணீராக, நீராவியாக இருக்கிறதோ அதே போல கடவுள் ஒரு பிதா, தேவகுமாரன் மற்றும் பரிசுத்த ஆவி ஆகிய மூன்றாக இருக்கிறார். இதுதான் திரித்துவ கோட்பாட்டிற்கான அறிவியல் விளக்கம் என்று கிறிஸ்தவம் கூறுகிறது. இது இறைவன் ஒருவனே என்று சொல்லும் சனாதன கோட்பாட்டிற்கு முரண்பட்டதாக இருக்கிறதே. கான்செப்ட் ஆஃப் ட்ரினிட்டி என்றால் என்ன என்பதை விளக்கி அருளுமாறு கேட்டுக்கொள். முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அதுவே ஆண்டவனாக இருந்தது. இதுதான் அவங்க சொல்லுகிற பைபிளில் இருக்கிற முதல் வார்த்தைகள். வார்த்தைன்னா என்ன? ஓம். இந்த உலகம் பூராவும் முதல்ல ஓம் சத்தம் தான் இருந்தது. அந்த வார்த்தை தான் கடவுள். அது ஆண்டவனோடு இருந்தது, ஆண்டவனாகவே இருந்தது அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அதனால் உலகத்தில் ஆகாசம் இருக்கு இல்லையா, அங்கே வெறும் சத்தம் தான் இருக்கு. ஆகாசத்துக்கு கீழே வர்ற போது ஸ்பரிசம், காற்று இல்லையா, அது நம்ம உடம்ப தொடுது, காற்றுல சத்தம் இருக்குது புஷ்ஷுன்னு. அதுக்கப்புறம் பூமி, அதுக்கு அப்புறம் வர அடுத்தது தண்ணி வர்ற போது தண்ணியில் கலக் புலக்குன்னு சவுண்டு இருக்கா, டேஸ்ட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் கீழே நெருப்புக்கு போனால் நீ எந்த மாதிரி யாகங்க வளர்க்குறியோ அதில் ஏதோ ஒரு ஃபார்ம் வர்றதுக்கு இருக்கும். இந்த பூமின்னு வர்ற போது இதில் 5 இருக்குது. பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றின்னுவாங்க. பூமியில் 5ஆய் இருக்கே நீன்னு அர்த்தம். இப்போ நாம் இந்த இடத்துல வச்சுருக்கோம் இல்லையா, இதுதான் ஆகாசம். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஆகாசம். அது கீழே இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் காற்று. அது கீழே இருக்கிற மண்ணு தான் நம்ம உடம்பு. எரிச்சாலையும் போச்சாலையும் அங்கே தான் திரும்பியும் போவோம். அதுக்கடுத்து இந்த இடத்துல நமக்கு தண்ணி இருக்குது, இந்த இடத்துல நெருப்பு இருக்குது. அதனால தான் எவ்வளோ கேலரி சாப்பிட்றதுன்றது. அதனால் உலகத்திலே இந்த மனித பிறவியை விட அற்புதமான ஒரு கிரியேஷன் இல்லை. எல்லாத்த விட அற்புதமானது அரிதறிது மானிடர் ஆதல் அரிது தான். அதனால் அவ்வளோ நல்ல விஷயம் இந்த மனித உடம்பு கிடைக்கிறது. ஈவன் தேவர்கள் எல்லாம் கூட அங்கே போனால் ஒளி உடம்பில் தான் இருப்பாங்க. இந்த பூமிக்கு வருகிற போது தான் இந்த 5ஐயும் வச்சுக்கிட்டு சுவை, ஒளி, ஊறு, நாற்றம்னு சொல்லக்கூடிய மாதிரி எல்லா விதமான புலன்களும் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் பண்ணுறது நிகழ்கிறது. இப்போ கடவுளுங்கிறது என்ன? ஒரு சத்தம் வச்சுக்கலாம், அதான் ஓம். அந்த ஓம் இருக்கு இல்லையா, அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் பார்த்துக்கிறது இயேசு, புத்தர், ராமர், கிருஷ்ணர் எல்லாமே என்ன மாதிரி ஒன்று மாதிரி தான். இந்த உலகத்தில் தானமும் தவமும் தாம் செய்வராயின் மாணவர் நாடு வழி திறந்திடுமே. தானம் செய்யணும், தவம் செய்யணும். அப்போ நீயும் தேவ புருஷன் என்று மதிக்கப்படுவா. இவனையும் தேவர் இல்லை தெய்வம்னு யாராவது சொல்லுவாங்க. தானமும் தவமும் தாம் செய்வராய், நிறைய தானம் பண்ணணும், நிறைய தவம் பண்ணணும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தெய்வம் வான் உரையும். ஆனால் நீ எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா, வையத்துள் எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு யார் வாழ்கிறானோ அவன் கடவுளுக்கு இணையாக மதிக்கப்படுவான். அப்போ நீ பார்க்கிற ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர் எவ்வளோ பெரிய மகான்களாக இருந்தாலையும் எல்லாரும் இந்த பூமியில் மனிதர்களாக பிறந்தவர்கள் தான். மனிதர்களாக இருந்து மனிதர்கள் எல்லாருமே கடைப்பிடிக்க முடியாது இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் இருக்கு இல்லையா, ஒரு கல்யாண குணங்கள்னுவோம். இப்போ காப்பின்னா என்ன? கொஞ்சம் டிகாஷன், கொஞ்சம் பால், கொஞ்சம் சர்க்கரை, இந்த 3 சேர்ந்தால் அதுதான் காப்பி. அந்த மாதிரி நீ தான் டம்ளர் இல்லை மக்கு, ஜக்கு. உனக்குள்ள ராமருடைய தர்மம் மாறாத குணத்தை கொஞ்சம் போடு. கிருஷ்ணருடைய சாத்துரியம் இருக்கு இல்லையா, அறிவாளி, ஒரே ஆள் உலகத்தையே ஆட்டி படைக்கிறான், அதை கொஞ்சம் போடு. இயேசுநாதருடைய தியாகத்தை கொஞ்சம் போடு. புத்தருடைய கருணையை கொஞ்சம் போடு. இந்த மாதிரி எல்லா குணங்கள் தான் கடவுளுடைய குணங்கள். அதையெல்லாம் போட்டு ஒரு கலக்கு, நீ தான் கடவுள். ஸோ இது வரைக்கும் உலகத்தில் நீ பார்க்கிற எல்லா கடவுள்களும் மனிதர்களாக வந்து ஒரு வேல்யூஸோடு வாழ்ந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் இருக்கிற மக்களால் கடவுள் என்று வணங்கப்படுகிறவர்கள்.
உலகத்தில் இயேசுவையோ புத்தனையோ ராமனையோ கிருஷ்ணனையோ உலகம் பூரா யாரும் வணங்குறது இல்லை. யாரோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் அவங்களெல்லாம் வணங்குறாங்க. இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் கம்பர் இருக்கார், அவருக்கு அடியெடுத்து கொடுத்தது யார்? ஆண்டவன் தான். கம்பராமாயணத்தை எழுதுவதற்காக உலகம் யாவையும் தாமிள வாக்கலும் நிறைவேறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் ஆண்டவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இதுதான் கம்பருக்கு அடியெடுத்து கொடுத்த ஆண்டவன் சொன்னது. அப்போ கடவுள் என்பது என்ன? இந்த உலகத்தை பூராவும் படைக்கிறது, உலகம் யாவையும் தாமிள வாக்கால் அதெல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, நிறைவேறுத்தல். அதுக்கப்புறம் என்ன? நீக்கல், அழிக்கிறது. இந்த மூணையும் மாற்றி மாற்றி செஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் இருக்கான், அவன் பேர் தான் கடவுள் அப்படிங்கிறார். சேக்கிழார் பெருமான் சொல்கிறாரு, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அப்படிங்கிறார். உலகம் பூரா தேடி பார்த்தாலும் கூட அவனால் புரிஞ்சிக்கவும் முடியாது. நம்முடைய பெரியவங்க என்ன சொல்கிறாங்க? எதுக்களாலும் எடுத்த முடியாலும் சோதிக்க வேண்டாம். கடவுள் இருக்கானா இல்லையா, அவனுக்கு உருவம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணி கெடுக்காத, கிளக்க வேண்டாம். எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் கிளக்க, சும்மா கேள்வி பார்த்து வேஸ்ட் பண்ணாத. இப்போ கடவுள்னா என்ன? மிக்கு பரந்துள்ளன் ஜோதியான். உலகத்தில் எங்கெல்லாம் வெளிச்சிருக்கோ அதெல்லாம் கடவுள் தான். மிக்கு பரந்துள்ளன் ஜோதியான் புகின் அழகு இல்லை. அதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். புகின் அழகு இல்லை கிளக்க வேண்டாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. உப்பில் ஒரு பொம்மை பண்ணி அதுக்கு ரிமோட் கண்ட்ரோல்லாம் வச்சு சமுத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணுன்னு நம்ம அனுப்புகிறோன்னு வச்சுக்கோ. அது ஒரு 10 அடி சமுத்திரத்துக்குள்ளே போன உடனே கரைஞ்சி போயிடும். ஆனால் இது வரைக்கும் கடவுளை தேடி புறப்பட்ட யாருமே அவங்களா கடவுள் ஆயிட்டாங்க. அந்த உப்பு பொம்மை கடலில் கலந்து தானும் கடலோட சங்கமிச்சு போச்சு. அந்த மாதிரி கடவுளை தேடி புறப்பட்டவர்கள் அனைவரும் கடவுளாகவே மாறிவிட்டார்களே தவிர திரும்பி வந்து இருக்குதா இல்லையா இதுக்கெல்லாம் யாரும் பதில் சொல்ல. ஆமென்றுரைக்கில் ஆமேயாம், ஆமான்னா ஆமாம், அலதென்றுரைக்கில் அலதேயாம், இல்லைன்னா இல்லை. நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இன்னே பிழைப்பம்மா. இதெல்லாம் நமக்கு புரியாதுப்பா, அதனால் கும்பிட்டு வச்சுருவோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்முடைய எல்லா பெரியவர்களும் லாஸ்ட்டில் வந்து இதுதான் சொன்னாங்க. கடவுள் என்பது ஒரு புதிர், ஒரு புனிதம், அதே நேரத்தில் புதிர், எனிக்மா, ரிடில். அதனால் வாசித்து காணாததுங்கிறாங்க. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் என்று முடித்து விடுகிறார்கள். அதனால் கடவுள் என்பது ஒலி தான், ஆகாசத்தில் தான் அந்த ஒலி இருக்குது. அதனால் இது வரைக்கும் முகமது நபி இருந்தார், அவருக்கு ஒரு 4 நிமிஷம் அந்த சத்தம் கேட்டதுங்கிறாங்க. மோசஸ் இருந்தார், அவருக்கும் காதில் 10 கமாண்ட்மெண்ட் கேட்டதான், என்னெல்லாம் செய்யணும் நீ என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அப்போது ஒரு ஜூயிஷ் ரிலிஜன் உருவாச்சு. இயேசுநாதர் தான், நானே சொல்லிட்டேன், முதலில் வார்த்தை தான் இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தால் அவருடைய பைபிளே ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் மனிதர்களாக இருக்கிறீர்கள், தெய்வங்களாக மாற முடியும். ஆனால் உலகத்துக்கு பிற நீ கடவுளாக முடியாது. யாருக்கு நீ நல்ல செய்தியோ அந்த ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷனுக்கு நீ கடவுள். நீயே வந்து யாராவது உன்னை படிக்க வச்சு நல்லது பண்ணுறாங்கன்னா அவர் தெய்வம் மாதிரியே அப்படின்றல இல்லையா, கடவுள் மாதிரின்னு தானே சொல்கிற நீ. அந்த மாதிரி நீ கூட கடவுள் தான். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். நீ நிறைய கொடுக்க நீ வள்ளலாயிடுவ. அண்ட் ஒரு மனிதன் இந்த குணங்களை தன்னிடத்தில் அன்பு, வெறுப்பின்மை, கோபமின்மை, பொறுமை, அறிவு, தியாகம், இதெல்லாம் தன்னிடத்திலே ஒரு உயர்ந்த நிலைக்கு அவன் நிரப்பிக்கொள்கிற போது அவனையும் இந்த உலகம் கடவுள் என்று அங்கீகரிக்கும். கடவுள் என்பது ஒரு தன்மை. இட் இஸ் நெய்தர் சம்திங் விச் கேன் பி சீன், இட் இஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி. முல்லா நசருதீன் ஒருத்தன் தான், அவனுடைய கழுதை காணாமல் போயிடுச்சு. எல்லாரும் தேடுறாங்க, கிடைக்கல. முல்லா என்ன பண்ணான், 2 கையை முன்னால் வச்சான், 2 காலை பின்னால் வச்சான். இவனையே தனியே கழுதுன்னு நினச்சிக்கிட்டு கழுத மாதிரியே ஓடினான். கரெக்டாக ஒரு கிணத்துக்கிட்ட போய் நின்றுட்டான். பார்த்தா கழுது அங்கே இருக்கு. எல்லோரும் சொன்னாங்க, முல்லா நீ பெரிய ஜீனியஸியா, எப்படியா இந்த ஐடியா உனக்கு வந்துச்சுன்னாங்க. அவன் சொன்னான், நான் மனுஷனாக இருந்து யோசனை பண்ணும்போது கழுத புத்தி எனக்கு தெரியாது, நான் கழுதை ஆன உடனே கழுதை எப்படி யோசனை பண்ணணும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா. அந்த மாதிரி நீ மனிதனாக இருந்து கடவுளை தேடுற போது உனக்கு கடவுள் கிடைக்காது. நீயே கடவுள் ஆகி தேடினா கடவுள் கிடைக்கும். நீயே கடவுள் ஆகி, அப்போ கடவுள் ஆகிறதுனா நான் சொன்னது தான்.
அன்பாக இருக்கணும். உன்னால் அன்பாக இருக்க முடியுதா? வேண்டியவங்கிட்ட ஒரு மாதிரி, வேண்டாதவங்கிட்ட ஒரு மாதிரி. கோவத்தை விடணும். சினமேனும் சேர்ந்தாரை கொல்லி இனமேனும் ஏமப்புனையே சுடும். கோவத்தை ஒரு நாள் விட முடியல, வெறுப்பை விட முடியல. உன் குழந்தைன்னா ஒரு மாதிரி பார்க்குற, எதிர் வீட்டுக்கு வந்தேன்னா ஒரு மாதிரி பார்க்குற. எல்லாத்தையுமே கடவுள் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு அந்த குணங்கள் எல்லாம். ஆனால் அதை வச்சுக்கிட்டு நம்மளால் கடவுள் ஆக முடியல. நம்ம இன்றைக்கி வரைக்கும் மனுஷங்களாக தான் இருக்கிறோம். யாராவது இல்லை தப்பி தவறி அதில் ஏதோ ஒரு ஹையர் லெவலுக்கு போகிறாங்கன்னு வை, அன்பு, வெறுப்பின்மை, கோபமின்மை, சுயநலமின்மை, இதில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போனால் அவங்கெல்லாம் மகன்களில் கொம்பும் வலிச்சா மகான்கள் ஆயிடுறாங்க. மகனுக்கு கொம்பும் வலிக்குது, இந்த குணங்கள்லாம் வரப்போகுது, இப்போ மகான்கள் ஆயிடுறாங்க. அதுலேயும் ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு போனால் அன்றைக்கி இல்லைன்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் கடவுள்னு மதிப்பாங்க. இயேசுநாதர் சிலுவையில் போட்டாங்க. அவர் போய் 400 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படி விசேஷங்கள்லாம் உலகம் பூரா அலைஞ்சி கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணி 400 வருஷம் கழித்து இயேசுவை நிலைநிறுத்தினாங்க. இன்றைக்கி 2024ன்னா என்ன? இயேசு இந்த உலகத்தில் பிறந்து 2024 வருஷம் ஆகிப்போச்சுன்னு அர்த்தம். அப்போது ஒரு மனுஷன் 2024 வருஷமாக வாழ்கிறான்னா அதுக்கு அவன் என்ன சாதிச்சான்னு பார். உனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடங்குது, இயேசுக்கு கிடையாது. பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு ஒரு கூடு இருக்கிறது. கடவுளாடிய பிள்ளையாகி இயேசுக்கோ தலை வைத்து படுப்பதற்கு செங்கல் அளவும் இடமில்லை என்றது தான் இயேசு. உனக்கு பிரசாதம்லாம் இருக்குது, சாப்பாடெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ கூட நீ இது சாப்பிட்ட, கட்லெட் சாப்பிட்ட இல்லையா, அதனால தாங்கிற. அவருக்கு ஒன்றுமே கிடையாது பாவம். சாயந்தரம் ஆனோடனே மலை மேலே போய் படுத்துக்குவார். யாரோ கொஞ்சம் ரொட்டி கொண்டாந்து கொடுப்பாங்க. அந்த ரொட்டி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொடுத்துட்டு அவர் வாய் போட்டுன்னு பஞ்ச பரதேசி மாதிரி படுத்துக்குவார். ராமர் இருந்தார், அவ்வளோ பெரிய அயோத்திக்கு ராஜகுமாரன் தான். அவரை பற்றி கல்லணை மேல் சுயந்தனையோ காகுத்தாங்கிறாங்க. கல் மேலே தலை வச்சு படுத்துன்னு புல் மேலே தலை வச்சு படுத்துருந்தாராம். அந்த இடம் தான் திருப்புல்லாணி, ராமேஸ்வரத்துக்கிட்ட இதில் திருப்புல்லாணின்றது. அப்போ இன்றைக்கி நீ கடவுளாக கும்பிட்டு அயோத்தியில் இவ்வளோ கோடியில் கோயில் கட்டியிருக்கிற ராமர் 14 வருஷ காலம் ஒரு சாதாரண மனுஷனை போகிற இல்லையா, என் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு தெரியாமல் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த குரங்கு நாயங்களெல்லாம் கட்டிக்கின்னுட்டு எல்லாம் கஷ்டப்பட்டாரா இல்லையா. ஸோ உலகத்தில் இது வரைக்கும் வந்த எந்த மகானும் கூட அவனுடைய வாழ்க்கையில் வாழ்கிற போது அங்கீகரிக்கப்பட்டதில்லை. அவன் செத்த பின்னால் தான் 4 பேர் அவனுக்கு சர்ச்சு கட்டுவான், கோயில் கட்டுவான், எல்லாம் பண்ணுவான். அண்டு இருக்கிற போது ஏதோ கொஞ்சம் பேர் அவருடைய ஃபோட்டோ கிட்டோலாம் வச்சுன்னுப்பானுங்க. இந்த சாமியாருங்களுடைய மகான்களுடைய ஃபோட்டோலாம் வச்சுன்னுக்கிறான்ல, அவன் அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணுறான்ற. சும்மா ஒரு ஃபோட்டோ 10ஓட 11 இன்னொரு சாமியார் ஃபோட்டோ அம்பிடுச்சு, அவ்வளோதான் அவனுக்கு. அதையும் ஆணியில் வச்சு செவத்தில் மாட்டிட்டு ஒரு 2 பூ போட்டுருவான். கடைப்பிடிக்கிறது தான் வாழ்க்கையை தவிர சும்மா ஃபோட்டோ வச்சுக்கின்னு என்ன பண்ண போகிறேன்? ஒரு மகான் என்ன சொன்னானோ அதை வாழ்க்கையில் நீ கடைப்பிடிக்கணும். அந்த மாதிரி கடைப்பிடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு மகான் சொன்னதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறவங்க விரல் விட்டு எண்ணிடலாம். மற்றவங்களாம் சும்மா இன்னொரு காகிதம், இன்னொரு ஃபோட்டோ, அவள் தான். அது புக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த புக்கு கூட முழுசாக படிக்கிறதுக்கெல்லாம் ஆளுங்களே கிடையாது. நான் கூட இவ்வளோ புக்கு போட்டுக்கிறேன். நிஜமாக உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், இங்கே இருக்கிற புக்கெல்லாம் நீங்கள் யாராவது முழுசாக படிச்சிருக்கீங்களா? இல்லை. அது ஒரு புக்கு, அவ்வளோதான். புக்கு வாங்குவீங்க, என்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிடுவீங்க, இப்படி அப்படி புரட்டி பார்ப்பீங்க. ஸோ உலகம் பூரா பொய், எதுவுமே நிஜம் கிடையாது. எதையுமே நம்பாத. நீ நிஜம், ஏன்னா உனக்கு கண்ணு காது வாய் முகலாங்குது. கடவுள் நிஜம். மற்றபடி யாரையும் நம்பாத, எதையும் நம்பாத, எதையும் நம்பாத, யாரையும் நம்பாத. அண்டு அனுபவங்கள் தான் வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் வருதோ அந்த அனுபவங்களை நீ ஃபாலோ பண்ணினே போ. கசப்பு வரும், வெறுப்பு வரும், ரெண்டும் வரும். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கினே போ. கர்மாவை யாராலையும் மாற்ற முடியாது. நான் தான் சொல்கிறேன், இயேசு சிலுவையில் போனால் சிலுவையில் தான் போனார். ராமகிருஷ்ணருக்கு த்ரோட்டு கேன்சர்னால் த்ரோட்டு கேன்சரில் தான் போகிறாரு. ரமண மகரிஷி ஷோல்டரில் கேன்சர்னால் அப்படி தான் போகிறாரு. விசிறி சாமியாருக்கு யூரினரி ட்ராக்கில் கேன்சர்னா அப்படி தான் போகிறாரு. எந்த ஒரு மகானியாவும் நீ சொல்லு, அவ்வளோ பெரிய காஞ்சி பெரியவர், அவரும் தான் ஒரு கண்ணு தான் வேலை செய்யும், ஒரு கண்ணு வேலை செய்யாது. அவருக்கும் கிரானிக் அல்சரு, கொலை பண்ணி இருந்து ஒரு பக்கம் மணல் போயிடுச்சு, லங்கு வேலை செய்யாது. இதுதான் அவருடைய வாழ்க்கை. அப்போ எந்த மகா பெரியவரை போய் நூற்றுக்கணக்கான பேர் காமாட்சி அம்மன் சொல்லி கும்பிட்றாங்களோ அந்த காமாட்சி அம்மன் வசிக்கிற உடம்புக்கு சொந்தக்காரர் உடம்புற வியாதியோட தான் சுற்றினே இருந்தார். நீ பார்க்குற எந்த மகானாக இருந்தாலையும் பார்த்துக்கோ, இதெல்லாம் பண்ணும். இந்த ஜனங்களுக்கு ஒரு
எத்தத்தின்னா பித்தம் தெளியும்னு ஒரு எண்ணங்குது. அதனால் இவன் யாரையோ தேடுறான். அந்த ஆள் இவன் கர்மாவை வாங்கினுட்டு அவன் கஷ்டப்படணுன்றது இவன் கொள்கை. எந்த ஒரு சாமியாராக இருந்தாலும் அவன் உன்னுடைய கஷ்டத்தை தீக்கணும்னா உன் கர்மாவை வாங்கிக்கணும். முகலாய சாம்ராஜ்யம் இருந்தது. அதில் பாபருக்கு ஒரு பிள்ளை இருந்தான், அவன் பேர் உமாயூன். உமாயூனுக்கு வியாதி வந்துடுச்சு. இவன் அல்லாஹ்கிட்ட ப்ரே பண்ணுற போது அல்லாஹ் சொல்கிறார், நீ வேணா அவன் கர்மாவை வாங்கிக்கோ, அவனை காப்பாற்றிடுறேன். சரி, என் பிள்ளை நல்லா இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உமாயூனுடைய கர்மா வாங்கின்னு பாபர் சேர்த்துப்பிட்டான். உமாயூன் பாய்ச்சிக்கணும். ஆனால் 1-to-1 கர்மாவை வாங்கலாம், அதெல்லாம் முடியும், இல்லைன்னா பாசிபிள் இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு த்ரோட்டில் கேன்சர் வந்துச்சு. அவர்கிட்ட நாகமகாசாயின்னு ஒருத்தர் இருந்தார், சிஷ்யர். அவர் சொன்னார், நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், நீ ஒரு மகானு, மக்களுக்கு நல்ல செய்வே, உன் கேன்சரை எனக்கு கொடுத்துருன்னாரு. ராமகிருஷ்ணன், இல்லை, இந்த பிறவியில் நீ வாங்கிடுவ, நான் என்னுடைய ஆத்மாவில் அனுபவிக்க வேண்டியது இன்னொரு பிறவி எடுத்து வந்து அனுபவிக்க வேண்டியது, அதுக்கு நானே அனுபவிச்சு தொலைக்கிறேன்னாரான். இந்த பிறவியில நீ அனுபவிக்கலாம், ஆனால் அடுத்த பிறவியிலையும் அந்த ஆள் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ராஜப்பிளவைன்னு ஒரு வியாதி இருந்தது. வைஷ்ணவத்தில் ஒரு பெரிய ஆச்சாரியர், பெரிய நம்பியனும் அதை வாங்கிக்கிறேன்னு சிஷ்யன் சொன்னான். நீ வாங்கக்கூடாது, இதே தான் பதிலாக ஒன்று சொன்னார். ஸோ இந்த உலகத்தில் யாரும் யாருடைய கர்மாவையும் வாங்க முடியாது. அப்படி வாங்கினா அதை நீ தான் கழிக்க வேண்டியது. இயேசு ஏன் சிலுவையில் போனார்? கண்ணு இல்லாதவன் கண்ணு கொடுக்குறாரு, முடவனை நடக்க வைக்கிறாரு, பேய் பிசாசு ஓட்டுறாரு, செத்தவனை கூட ஏப்பி காட்டுறாரு. பண்ணுற போது நல்லதாங்குது. ஆனால் அதுக்கு பின்னால் இயேசு சிலுவையில் போய் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தான் அந்த கர்மாவை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தா இல்லையா? உலகம் பூரா கைவிட்டுட்டு அனாதையாக சிலுவையில் தொங்கின்னு உட்காந்துருந்தாரா இல்லையா? அதனால் உலகம் பூராவும் கர்மா தியரி ஒன்றே தான், யாருக்கும் எந்த எக்ஸம்ஷன் கிடையாது. இந்த ஜனங்கிறாங்க இல்லையா, இவங்க பயங்கர கன்னிங்கான ஆளுங்க. எனக்கு கூட நிறைய பேர் எழுதுவாங்க, யூஎஸில் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரியில் இருக்கிறாங்க இல்லையா, எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை, when you are saying you can take karmas, why can't you take my karmaன்னு எழுதுறாங்க. எவ்வளோ சுயநலம் நீ சொல்ல, எனக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? அவங்க கர்மாவை நான் ஏன் வாங்கிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நான் வாங்குற அளவுக்கு அவங்க என்ன பரம பக்தர்களா, எனக்காக வந்து உயிரை கொடுக்குறவங்களா? இந்த உலகம் பூரா பொய், எதையும் நம்பாது. இவ்வளோ பெரிய ஆசிரமம் நான் பண்ணிக்கிறேன், இதுவே பொய். நான் வந்து ஒரு ஆதங்கத்தில் பண்ணுறேன், ஏதோ பெருசாக கீக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் இவ்வளோ எழுச்சி கோயிலை கட்டி நகையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறேன். நிஜமாக எத்தனை பேர் வந்து இதை கட்டி காப்பாற்றுவாங்க? ஸோ எதுவுமே உலகத்தில் ரைட் இல்லை. ஏன் பாபா இப்படியெல்லாம் பேசுகிறேன்றியா? இப்படிப்பட்டது தான் புத்தருடைய நிலைமை. புத்தர் சித்தார்த்தனாக இருந்தார். வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் அவர் பார்த்தது இல்லை. அழகான பொண்டாட்டி பையன். ஒரே ஒரு நாள் தேரேறி வெளியே போகிறார் பறக் பார்க்கலான்னு. அப்போது ஒரு நோயாளியை பார்க்குறாரு, ஒரு பணத்தை பார்க்குறாரு. உடனே இந்த துக்கத்துக்கெல்லாம் என்ன காரணம் கண்டுபிடிக்கணுன்ட்டு நைட்டு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுவிட்டு அங்கே இங்கெல்லாம் போய் கல்லடி சொல்லடி எல்லாம் பட்டு கடைசியில் புத்த கயாவுக்கு போய் மரத்தடியில் போதி மரத்தில் உட்காந்து ஞானி ஆயிட்டு வந்து ஜனங்க எல்லாருக்கும் ஆய் ஊயின்னு சும்மா ஒரே அல்டாக்ஸ் மாதிரி ஜனங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணி நேர்கிறாரு. எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணியிருந்தார். இவ்வளோ நல்லது பண்ண புத்தர் லாஸ்ட்டில் வெறுத்து போகிறாரு. ஜனங்கள்லாம் உருப்பிட மாட்டேங்கிறாங்க. நிஜமாக உருப்பிட மாட்டாங்க. புத்தர் காலத்தில் இதுதான் நடந்தது. அதனால் சரி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அந்த நேரம் பார்த்து அவரை பிடிக்காதவங்க அவரையும் நோண்டின்னு இருந்தாங்க. அவருடைய கசின் ஒருத்தன் தான் தேவதத்தை, நான் வாழ்நாள் பூரா நோண்டிக்கின்னு இருந்தான். அந்த சிஷ்யங்கள்லாம் புத்தர் நல்ல ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் புத்திக்கு எடுத்து கூட்டின்னு போகிறான். அப்போ பூமி ரெண்டாக பிறந்து அவங்கெல்லாம் உள்ளே போட்டாங்க. அதை பார்த்து பயந்து தான் இவங்கெல்லாம் திரும்பி வந்தானுங்க நாயங்க. அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த உலகம் உருப்படாதுன்னு. போய் காமாக ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டார். புத்தரை பிடிக்காதவங்க ஒரு ஏழை பொம்பளை கிட்ட நீ எது கொடுத்தாலே அவர் சாப்பிடுவார் அப்படின்னு விஷங்கால அந்த உணவை அவருக்கு கொடுக்குறாங்க. அவருக்கு தெரியும் அதில் விஷங்குதுன்னு. இருந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு நான் வந்த வேலை ஆச்சு, இந்த ஜனங்களை எதுவும் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவ்வளோ பெரிய சித்தார்த்தன் புத்தனாகி கடைசியில் சொன்ன ரெண்டே வார்த்தை என்ன தெரியுமா? லோகம் க்ஷீணமயம், லோகம் சூன்யமயம். இந்த உலகம் துக்கத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் பூரா மாய, எல்லாம் பொய் தோற்றம், இதில் எதுவும் நிஜம் இல்லைன்னு. ஸோ எந்த ஒரு மகானாக இருந்தாலும் அவன் ஆய்வுன்னு கிளம்புவான்.
இந்த ஜனங்க அவங்ககிட்டேருந்து அவனுக்கு பெருகிற பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ்ஸு இதெல்லாம் பார்த்தியானா லாஸ்ட்டில் அவனும் புத்தன் ஆகிட்டு உலகத்தில் எல்லாமே மாயை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடும். ஆனால் எனக்கு இந்த எண்ணங்கள்லாம் ஏன் வருதுன்னு நான் யோசனை பண்ணுற போது எனக்கு முன்னால் இந்த புத்தர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வர்றார் இல்லையா. நானாவது ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார் குடும்பத்தில் வந்தவன், அவர் ராஜ குடும்பத்தில் வந்தவர். இந்த ஜனங்களுக்காக அவர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி புத்தனை என்னத்தை சாதிக்க முடிஞ்சது, உலகம் வர பொய்ன்னு செய்திக்கு தான் போனார் இல்லையா. பட்டினத்தார் ராஜாவோட பணக்காரர், காவிரி பூம்பட்டினத்தில் கப்பல் கம்பெனி ஓனர். அவர் கடைசியில் என்ன சொன்னார், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கேன்னு சிவபெருமான் கொடுத்த உபதேசம் தான் அவருக்கும் தெரிஞ்சாது. ஒன்றுமே கட்டல, எல்லாத்தையும் விட்டுட்டு அவரும் அனாதியாக இங்கே தான் திருவத்தூர் கிட்ட கூடையில் என்ன மடங்கினார். 3 தடவை எடுக்கிறதுக்குள்ளே காற்றுல கலந்து போயிட்டார் அவர். எந்த ஒரு மகான் வேணால் நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த உலகம் அவங்களே பயன்படுத்திக்கிறது இல்லை. நான் என்னுடைய அனுபவங்களை வச்சு தான் சொல்கிறேன். மண்ணடியில் நான் இருப்பேன், அப்போ ஒரு ஆள் கண்ணில் கறி கொட்டிக்கின்னே இருக்கும், எப்போ பாரு கறி கொட்டிக்கின்னே இருக்கும். எங்கெங்கேயோ ஐ டாக்டர் அவன் இவங்ககிட்டலாம் போனான், நல்லா ஆகலை. எங்கிட்ட 55 மலைப்பெண் தெருக்கு வந்தான். அங்கே ஜனம் குடிக்கிறதுக்காக ஒரு பானையில் தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் எடுத்து அவன் கையில் விட்டு கண்ணை கழுவுனான். அவன் நல்லாயிட்டான் பாவி. அதுக்கப்புறம் நான் 3 நாளைக்கு விசை நைட் ட்ராப்ஸ் போட்டுன்னு சுற்றின்னு இருந்தேன். ஏன்னா ஒரு ஓடுற பஸ்ஸில் இறங்கான்னு நீயும் கொஞ்சம் ஓடணுன்னா கீழே வந்து விடுவேன். ஸோ இது ஒரு உதாரணம். ஒரு பொம்பளை திருச்சியிலேருந்து வந்தா, அவளுக்கு யுட்ரஸே எடுத்துட்டாங்க. நான் 8 வாழைப்பழம் கொடுத்து என் கண்ணெதிரில் சாப்பிடுன்னேன். அடுத்த மாதம் நான் ப்ரெக்னென்ட்டுன்னா 10 மாதம் கழித்து குழந்தையோடு வந்தேன். நீ வேணால் டிவியில் நம்ம ப்ரோக்ராம் பாரு, தேவன் நல்லால் இருக்கும். இந்த மாதிரி உலக அதிசயம், எனக்கு யுட்ரஸே கிடையாது, எப்படி குழந்தை வந்துச்சுன்னு தெரியல, பாபா 8 வாழைப்பழம் கொடுத்தாரு குழந்தை வந்துச்சு. இது வரைக்கும் நான் 25 வருஷம் ஆச்சு இந்த நிகழ்ச்சியை பண்ணி. 96, 97 பண்ணேன். அந்த பொம்பளை எட்டி பார்த்துருக்காங்கிற, எட்டி பார்க்கல. சந்திரா அம்மா கணேசன் ஒரு அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் மெட்ராஸ் ஃபெர்டிலைசரில் இருந்தார். அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. நான் கைலாசத்துக்கு கிளம்பின்னு இருக்கிறேன். அன்றைக்கி அந்த அம்மா வந்தாங்க. இந்த மாதிரி ஆதித்தன் சோர் கிருஷ்ணராஜ் நாடார் உங்களை பற்றி சொன்னார், நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. என்னன்னா, எனக்கு முதுகு தண்டில் கேன்சரு, என்னால் பெட்டில் கூட இப்படி படுத்துக்க முடியாது, ஏதாவது உள்டாவாக தான் படுத்துக்க முடியும், இப்படி படுத்துக்க முடியாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கைலாசுக்கு போகிறோமா, உனக்காக ப்ரே பண்ணுறேன், நான் வரபோது நீ நல்லா ஆகிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு வீடு கொடுத்துட்டு போட்டேன். நான் திரும்பி வர அன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனில் லாஸ்ட் பிளாட்ஃபார்ம் எனக்கு அலாட் பண்ணுவார். நான் டெல்லிக்கு பிளேனில் வந்துட்டு கைலாச யாத்திரை முடிச்சுட்டு மெட்ராஸுக்கு ரயிலில் வருவேன். அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் கைலாச தீர்த்தம் கொடுப்போம், பிரசாதம்லாம் கொடுப்போம், எல்லாம் ஏதோ நம்ம அப்பவும் விட்டு சொத்து மாதிரி தான் ரயில்வே ஸ்டேஷனும். அந்த அம்மா முதல்ல நிற்கிது. முதல்ல நின்று சொல்லுது, என்ன அதிசயம், நீங்கள் எங்கிட்ட சொல்லிட்டு போனீங்க, அன்றைக்கே நல்லாயிட்டேன். யார், வெற்றிபெரிய கேன்சர், நல்லாயிட்டேன், எப்போ வருவீங்கன்னு காத்துலேருந்து வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா டெய்லி சமைச்சு கேரியர் கொண்டு வருவாங்க. அந்த அம்மாவுக்கு நான் பேரே சம்ரட்சணாவின் சபரின்னு வச்சுருந்தேன். அங்கெல்லாம் எப்படின்னா எல்லோரும் வீட்டிலேருந்து சாப்பாடு வரணும், நாங்கள் ஒரு 1:30-2 மணிக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுன்னு எல்லோரும் சாப்பிடுவோம். 180 டேஸில் அப்படி தான் இருந்தது. அவங்க பொண்ணுங்க 2 பேருக்கும் இங்கே தான் படித்தாங்க, ஜேபிஆர் காலேஜில் படித்தாங்க. எல்லாம் கல்யாணம் ஆகி எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த அம்மாவுக்கு நான் நீலாங்கரைக்கு வந்தப்புறம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. நான் உங்களை நினைக்கலன்னு நீங்கள் நினைக்காதீங்க, வீட்டில் உங்களை தான் நினச்சின்னுக்கிறேன்னு. நீலாங்கரைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் எட்டி பார்க்கல. அவங்க பசங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க. நான் எத்தனை தடவை அமெரிக்கா போயிருப்பேன், எட்டி கூட பார்க்குறதே கிடையாது. இது இன்னொரு உதாரணம். கும்பகோணம், அங்கே ஒரு அம்மா படுத்த படிக்காகுது. கும்பகோணத்தில் ஒரு ஆஞ்சநேயர் பஜனை மடத்தில் என்னை நைட்டு 11 மணிக்கு கூட்டின்னு போகிறாங்க. அதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் போயிடலாம், அந்த அம்மா படுத்த படிக்காக இருக்குது, ரொம்ப வருஷமானாங்க. நாங்கள் போனேன், அந்த அம்மா ஒரு சுற்றினேன், நான் படிக்க வந்துட்டேன். அந்த மாதிரி நல்லாயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் கும்பகோணத்துலேருந்து அந்த பொம்பளைங்க எட்டி பார்க்கறதுக்கு 7 மணி நேரம் ஆகுமா, வரவே கிடையாது. எவ்வளோ அதிசயங்களெல்லாம் பண்ணியிருக்கிறோம், ஆனால் எதுவுமே விளங்காது. ஆனால் இந்த உலகத்தில் ஆன்மீகம் மாதிரி ஒரு பொய்யான விஷயம் கிடையவே கிடையாது. நீ ஏதோ இந்த உலகத்துக்கு உலுக்கி எடுக்க போகிறேன்னு நினச்சின்னு இருப்ப, ஆனால் எல்லாரும் எல்லாமும் போய் அந்த ஒரு கிரைசிஸ்ன்னு வர்றபோது தான் எல்லாருடைய சுய குணமும் உனக்கு தெரியும், யார் நிஜமானவங்க யார் இல்லைன்னு. இயேசு நல்லது தானே செஞ்சோம். கோழி கூவறதுக்குள்ளோ பீட்டர் சைமோன் என்ன சொன்னான், அவனை கேட்குறாங்க, நீ இயேசு கூட இருந்தால் தானே அப்படின்னு. ஐயோ எனக்கு இயேசு யாருன்னே தெரியாதுன்றான். இப்போ கோழி கூவுது. இயேசு அவனை திரும்பி பார்க்குறாரு. 3 தடவை கோழி கூவுனார். அதே மாதிரி 3 தடவை இல்லைன்ற போது 3 தடவை கோழி கூவுது.
அதான் பீட்டர் சைமோன் காட்டி கொடுத்தான். 30 வெள்ளி காசை காட்டி கொடுத்தான். டவுட்டிங் இவன் ஜூடாஸ் காரியட் சிலுவை தழும்போடு வந்து காட்டுறாரு, பாடுறான்னு சொல்லிட்டு. நான் நம்ப மாட்டேன்னு சொன்னான். சிலுவை தழும்போடு வந்தால் கூட நம்ப மாட்டேன்னு சொன்னான். அவன் தான் டவுட்டிங் தாமஸ். இப்போ இன்னைக்கு ஆளாளுக்கு சர்ச்சு கட்டிட்டு ஆளாளுக்கு மணி ஆட்டின்னு கலர் ட்ரெஸ் போட்டின்னு சுற்றினுக்கிறானுங்களே. இவங்களுக்கு முன்னால் இருந்தவங்க கதியே இதுதான். இயேசுநாதர் கூடயே இருந்து அவ்வளோ அவருடைய அதிசயங்கள்லாம் பார்த்த புறம்போக்குங்களே ஒருத்தர் கூட போகல, ஒருத்தர் கூட அவர் பின்னால் போகவே இல்லை. அதனால் இயேசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுதான் உலகத்தோட. ஒரு மகானை இந்த உலகம் ஒழுங்காக யூஸ் பண்ணால் அடுத்த மகானுக்கு வேலையே இல்லை, அவன் மாற போகிறான் இல்லையா? வரமாட்டாங்க. இந்த உலகம் உருப்படலை, அதுதான் உண்மை. நாமளும் பார்த்துட்டு தானே இருக்கோம். அதாவது என்னை விட இறங்கி வந்து ஆன்மீகம் செய்கிறதுங்கிறது விளையாட்டு கிடையாது. அதாவது டவுன் டு எர்த். யார் வேணால் என்ன பார்த்துடலாம். எனக்கு செக்ரட்டரி கிடையாது, செக்ரட்டேரியட் கிடையாது, யார் வேணால் வந்து பேசலாம் என்கிட்ட, எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒரு டவுன் டு எர்த் ஆன்மீகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. நீ எனக்கு ₹1 கொடுக்க தேவையில்லை, இங்கே எல்லாமே ஃப்ரீ. தங்குற இடம், அதுக்கப்புறம் கோயில், அலங்காரம், அபிஷேகம், எதுவுமே டிக்கெட்டு கிடையாது. எல்லாருக்கும் ஒரே தேர், ஒரே பல்லக்கு. நீ கூட இழுக்கலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அண்டு தங்குற இடம் ஃப்ரீ. எல்சி கட்டில் போட்டு மெதை போட்டு தங்குற இடம் கொடுத்துக்கிறேன். நான் ₹1 வாங்குறது இல்லை. இதுக்கு முன்னாடி நான் வெளியே போயிருந்தேன், எப்பயாவது யாராவது கூப்பிட்டா. இப்போ எங்கேயுமே போகிறதில்ல. நான் உண்டு, என் வேலை ஒன்று. நீ வந்தா வா, உனக்கு மரியாதை கொடுப்பேன். நான் உன்னை தேடி யாரை தேடி எங்கேயும் ரோடுக்கெல்லாம் போகிற பழக்கமே கிடையாது. அந்த மாதிரி பாலிசியை மாற்றினேன். அந்த காலத்தில் பூம்புகார் சினிமாவில் ஒரு பாட்டு வரும், வாழ்க்கையின் ஓடம் வழங்குகின்ற பாடம் சொல்லிட்டு, அதில் தப்பித்து வந்தானம்மா காலம் கற்பித்த பாடத்தின் அடித்தாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மான் இருக்கும். கரெக்டாக எனக்கு மேட்ச் பண்ணும் அந்த பாட்டை. பாவம் தனியாக நின்றான். There is a question about Mount Kailash. Some people say that it's not a mountain at all, but hidden inside the layers is a pyramid with spiritual beings doing penance inside. Please let us know the truth. நான் 11 முறை கைலாசத்துக்கு போயிருக்கேன். கைலாசன்றது சைனாவில் இருக்குது. சைனா ஆக்குப்பை பண்ண டிபெட்டில் இருக்குது. நீங்கள் நிறைய மாதிரி அது இந்தியாவிலே இல்லை, நம்பர் 1. அண்டு நம்பர் 2, 19,800 அடி உயரம். கைலாச சிகரம் என்பது 19,800 அடி உயரம். த லோவஸ்ட் லெவலே 15,000 அடி. நீங்கள் முதல்ல போகிற இடம் இருக்குது இல்லையா, தார்சன்னு பேர். அந்த இடமே அதுக்கு முன்னால் இருக்கிற இடம் தக்லாகோட்னு பேர். ஸோ 15,000லேருந்து 19,800 அடி உயரத்துக்கு போகணும். இது 2வது. 3வது, நான் இன்னர் பரிக்கிரமாக ஒரே ஒரு தடவை பண்ணியிருக்கேன். கைலாசம் இதுன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இப்படி சுற்றின்னு வர்றது இல்லையா, அது அவுட்ரு பரிக்கிரமா. கைலாசத்தை கிட்ட போய் சுற்றின்னு வர்றதுக்கு பேர் இன்னர் பரிக்கிரமான்னு பேர். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். ஏன்னா பயங்கர ஐஸ் இருக்கும். அண்டு உன்னுடைய வெயிட்டுக்கு நீ என்ன தான் ஷூ போட்டுன்னு இருந்தால் கூட நீ உள்ளே போகிற, அந்த ஐஸு உன் வெயிட்டுக்கு உள்ளே போகுது இல்லையா. அப்போ ஐஸில் நீ புதஞ்சிட்டியானா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே கிடந்து எவ்வளோ நாள் உயிர் இருக்கணும்னு இருப்பேன். அதனால் நாங்கள் தெரியாமல் போயிட்டோம், ஏதோ ஒரு ஆர்வ கோளாறு. இப்போ என்ன பண்ணோம், எங்ககிட்ட இந்த சாமிக்கு எடுத்துன்னு போன வேஷ்டி புடவெல்லாம் இருந்துச்சு. அதை நல்லா முறுக்கி பெரிய கயிறு மாதிரி கட்டிட்டு ஒரு உயரமான பை இங்கே பிடிச்சிக்குவோம், ஒரு உயரமான பை அங்கே பிடிச்சிக்குவோம். நாங்கள் மங்கி மாதிரி அதை கயிறு மாதிரி யூஸ் பண்ணி காலை முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டு கீழே விழாத அளவுக்கு அந்த இடத்த சுற்றிட்டு வந்தோம். அதனால் இன்னர் பரிக்கிரமாவும் பண்ணியிருக்கேன் நான், அண்ட் நார்மலும் பண்ணியிருக்கேன். அண்டு நிறைய அனுபவங்கள் எனக்கு கைலாசத்தில் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த அனுபவங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ நம்ம இப்படி பேசிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரிலாம் கிடைக்காது. உனக்கு தியான யோகம் இருந்து உன்னால் அந்த ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து என்ற ஒரு பக்குவத்தில் நீ இருந்தியானா உன்னுடைய ஒளி உடம்பு அங்கே இருக்கிற தேவதைகள் தெய்வங்களுடைய ஒளி உடம்போட இன்ட்ராக்ட் பண்ணும். நான் முதல்ல ஃபஸ்ட் டைம் கைலாஸ் பண்ணும்போது முருகரை ஒரு 3 வயசு பையனாக பார்த்தேன். அவர் அங்கே இருக்கிற கல் சாலக்கிராமன்னுவாங்க, அதில் பாதம், வில்லு, அம்பு, இது மாதிரி விதவிதமாக இருக்கும். ஸோ இவ்வளோ கல் அள்ளி என் கையில் கொடுத்தாரு. கொடுத்துட்டு, மாமா
இதை வச்சு அப்பாவுக்கு பெரிய கோட்டை கட்டு அப்படின்னாரு. அப்பான்னா சிவபெருமான், அவருக்கு ஆன்மீகத்தில் எதையாவது சாதின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் படுத்துன்னு இருக்கேன் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை டார்ச்சர்னு. அப்போ ஆகாசத்துலேருந்து 33 கோடி தேவர்களும் அப்படியே இறங்குறாங்க. அவங்க கிரீடம், அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாத்தோட அப்படியே இறங்குறாங்க. இறங்கி எல்லோரும் நான் உட்காந்து தியானம் பண்ணுற இடத்துல வந்து இப்படி குனிஞ்சு கும்பிட்றாங்க. நான் கேட்குறேன், நான் தானே உங்களை கும்பிடணும், நீங்கள் என்ன கும்பிட்றீங்கன்றேன். அவங்க திருப்பியும் சாட்சாத் பத்ரி நாராயண் பகவான் ஹோ, நீ தான் சாட்சாத் பத்ரி நாராயணா, அதனால் ஒன்றும் கும்பிட்றதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் இன்னொரு தடவை நான் அங்கே இருக்கேன். அப்போ என் காதில் யாரோ சொல்கிறாங்க, அஜ்மீர் கந்தூரி தர்காவுக்கு போ அப்படின்னாங்க. சரி, நான் அங்கேருந்து அஜ்மீருக்கு வந்தேன். அங்கே சாயன்ஷான்னு இருக்கார் இல்லையா, அவர் அந்த சம்மதியில் இருக்கார் அந்த தர்காவில். அவர் எனக்கு தரிசனம் கொடுத்து என்னை நம்புகிறவங்களெல்லாம் நான் உங்கள்கிட்ட அனுப்புவேன், அவங்களுக்கு நீ நல்லது செய்யி, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னார். அப்புறம் என்கிட்ட நிறைய பாயங்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. அது வேற கதை. அதே மாதிரி ஒரு தடவை அஜ்மீர் தர்காவுக்கு அஜ்மீர் தர்கா சொல்லிட்டேன் இல்லையா, அங்கே அந்த அஜ்மீர் தர்காவில் இருக்கிறவருடைய கொள்ளு 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 பேரை அப்துல் ரஹ்மான் 16 பேர் பங்களாதேஷில் இருந்தார். நான் அவரை போய் பார்த்தேன், பங்களாதேஷ்லேயே போய் பார்த்தேன், டாக்காவில். அவர் சொன்னார், வாரி வந்திருக்கிற ஆள் சாதாரண ஆள் இல்லை, இவர் தான் அல்லாஹ் அப்படின்னு. என்ன அல்லான்னார்? முஸ்லீம் ரிலிஜனில் யாரையுமே நபி தான் சொல்லுவாங்க, முகமது கூட நபி தான். ஆனால் என்னை பற்றி அவர் என்ன சொன்னார், இவர் அல்லாஹ். என்னை கூட்டின்னு போய் உட்கார வச்சு அவருடைய திவான் மேலே ஒரு கூட ரோஜாப்பூ என் தலையில் கொட்டி எதிரில் மண்டி போட்டு நமாஸ் பண்ணார். அதுக்கப்புறம் சைவ சாப்பாடு பண்ண சொல்லி புது பெட்ஷீட் ஒன்று போட்டு அதில் எனக்கு பரிமாறிட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுடனே அவர் கைப்பிடி வச்சுன்னு என் பிரசாதம் கொஞ்சம் கேட்டார். நான் முடியாதுன்னு அவர் என் கையிலேருந்து பிடிங்கி வயலில் போட்டுக்கினேன். அவங்க ஆளுலாம் கூப்பிட்டாரு, இவர் காலில் விழுங்கன்னு. முஸ்லீம் ரிஜனில் காலில் விழக்கூடாது சொன்னால், நான் விழுறேன், நீங்கள்லாம் விழுங்கன்னு. அவர் விழுந்தார், அதை பார்த்து அவங்கெல்லாம் வந்தாங்க. அப்புறம் அவர் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சார், இவர் சாதாரண ஆள் இல்லை, இவர் தான் அல்லாஹ். இவர் உலகத்தில் பெரிய யானைன்னா பிள்ளையார், உலகத்தில் பெரிய சிங்கம்னா நரசிம்மர், சூரியனும் சந்திரனும் இவருடைய காலடியில் இருக்குது. இவர் நினச்சாருன்னா ஒரு மண் குடிசையை கூட மாட மாளிகையாகவும் தங்கம் கோபுரமாகவும் மாத்திர பவர் இவர்கிட்ட இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களில் இருக்கிற நல்ல விஷயங்களையும் இவருக்கு கடவுள் கற்றுக் கொடுத்துருக்காரு. இப்படிலாம் என்னை பற்றி வரிசையாக சொல்லின்னே போனார். இது ஒரு உதாரணம். இப்படி உலகம் பூராவும் மகான்கள் இருக்காங்கன்றது உண்மை, நமக்கு தெய்வீக அனுபவங்கள் கிடைக்கும்ன்றதும் உண்மை. அப்போ கைலாசத்தில் நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம் இல்லையா, நான் இன்னர் பரிக்கிரமாக கூட பண்ணேன் இல்லையா, ஆனால் அந்த கோகுள்ளே போக முடியாது. ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், ஒரு 150-200 இயர்ஸ்க்கு முன்னே பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் அந்த கைலாசத்தில் என்ன தான் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அங்கே 20 அடி உயரத்தில் எட்டி அப்படின்வாங்க, ஒரு தேவ வடிவத்தை அடைந்த மனிதன் 20 அடி உயரத்தில் இருப்பான். அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் போய் பார்க்கணும். கைலாசத்தில் எல்லா இடத்துலையும் தங்கம் வயரெல்லாம் இருக்குன்றாங்க, இதெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு எக்ஸ்பெடிஷன் டீம் ஃபார்ம் பண்ணின்னு போனாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவங்க போகிற போது எல்லோரும் ஒரு மாதிரி மைண்டு பேதலிச்சு போயிடுறாங்க, மென்டலாட்டம் ஆயிடுறாங்க. இல்லை திடீர்னு ஒரு 30 வயசு ஆள் 70-80 வயசு கிழவனாட்டம் ஆகி உடம்பெல்லாம் சுருங்கி போதான், கண்ணெல்லாம் இடுங்கி போதான், நகெல்லாம் இவ்வளோ வளர்ந்து போதான் சடனாக. இதுதான் நடந்தது. நீ வேணால் யூடியூப்பில் போய் பாரு. ஸோ அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரியான சில விஷயங்களை அங்கே இருக்க தெய்வீகத்தில் இருக்கிறவங்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஈவன் மகேந்திரகிரியில் இருக்குது. மகேந்திரகிரியில் இதே மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா ஜனங்கள்லாம் போகக்கூடாது. திருவண்ணாமலை இருக்கு இல்லையா, அங்கேயும் இதே மாதிரி இருக்குது. அந்த மலைக்குள்ளே ஒரு கல்லால மரங்குது. கல்லால மரம்னா என்ன, ஒரு மரம் நூற்றுக்கணக்கான வருஷம் ஆகி வைரம் பாஞ்சிட்டா கல் மாதிரி ஆகிடும், அதுதான் கல்லால மரம். அதுக்கெல்ல ஒளி வடிவத்தில் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அதுக்கு ஒரே ஒரு வழி இருந்தது உள்ளே போகிறதுக்கு. அது அடியண்ணாமலை கோயிலினுடைய வடகிழக்கு திசையிலிருந்து போயிருந்தது. ரமண மகரிஷி இருந்தபோது 1950 அவங்க கொத்தனார் சொல்கிறாங்க, நாங்கள் ரிப்பேர் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ஒரு குகை போகுதுன்னு. அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும், தியானத்தில் பார்த்துருக்கேன், கலிகாலத்தில் ஜனங்க உள்ளே போய் தண்ணி போட்டு பொண்ணுங்களை கூட்டு போய் ரகலை பண்ணுவாங்க, அதை நல்லா 6 அடி போல்ட்ரிங் போட்டு அடிச்சிடுங்க நாங்கள். ஸோ இப்போ 6 அடி கான்கிரீட் போட்டு அடிச்சிட்டாங்க, யாரும் போக முடியாதாங்க. இதுதான் திருவண்ணாமலையில் இருக்கிறது.
அப்போ திருவண்ணாமலை ஓரளவு ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய மலை, அங்கேயே நம்மளால் போக முடியாதுன்னா ஒரு 19,800 அடி உயரத்தில் இருக்கிற கைலாசத்துக்குள்ளே எப்படி நம்மளால் போக முடியும் இல்லையா? போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எவ்வளோ பேர் ட்ரை பண்ணி பார்த்து நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் மாட்டிக்கினாங்க. எப்படி தான் பார்ப்பான்னா தியானத்தில் பார். திருவண்ணாமலை விசிறி சாமியாக இருந்தார். நான் 48 நாள் ஒன்றும் சாப்பிட மாட்டேன். டெய்லி ஒரு கிளாஸ் பசும்பால் காத்தால 6 மணிக்கு போய் கோயிலில் உட்காந்துருவேன். 12:30 மணிக்கு கோயில் சாத்தின உடனே நான் விசிறி சாமியார்கிட்ட வந்து உட்காந்துக்குவேன். திருப்பி 4 மணிக்கு மலையை சுற்றிட்டு கோயிலுக்கு போயிட்டு பால் பழம் பள்ளியறை சேவான உடனே போய் நாடார் மேன்ஷனில் படுத்துக்குவேன். அப்படி 48 நாள் இருந்தேன் நான். அப்போ 48 நாளில் என்னுடைய நோக்கம் என்ன, எப்படியாவது அந்த அண்ணாமலையார் இருக்கிற அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. அப்போ ராமசுரத்குமார் சாமி சொன்னார், விஷ்ணுவும் பிரம்மாவுமே போக முடியல, இந்த பிச்சைக்காரனும் நீயும் போகணுன்னு நினைக்கிறது நம்முடைய அஜ்ஞானம் தானே. அப்படி போய் நம்ம சாதிக்க போகிறது என்ன? யாரும் போக முடியாத இடத்துக்கு நான் போனேன்னு சொல்லிக்கிறத தவிர நமக்கு என்ன சாதனை இருக்கு அதில்? உனக்கு அண்ணாமலையார் தானே வேணும், எங்கே வேணால் உட்காரு, கண்ணை மூடு, அவர் எல்லா இடத்துலையும் ஜோதியாக இருக்கார், உனக்குள்ளேயும் இருக்கார், எனக்குள்ளேயும் இருக்கார் வருவார். எல்லாரும் என்ன நினச்சிருக்கிறாங்க, அண்ணா மலையாளே அப்படின்னா அதனுடைய ஃபுல் அர்த்தம் உங்களுக்கு தெரியல. அண்ணா அப்படின்னா மரியாதைக்குரியவனேன்னு அர்த்தம். கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவந்தன் விண்ணாகம் விளக்க சரஞ்சல உய்த்தாய் அண்ணா விண்ணூர்தொடும் வேங்கடமா மலைமேய அண்ணா அடியேன் இடரை கலையாயே. எல்லா தேவர்களும் கும்பிடுற வெங்கட மலை மேலே இருக்கிறவனே, அவனை எப்படி கூப்பிடுறாங்க? அண்ணா. அண்ணா மரியாதைக்குரிய வார்த்தை. இந்த பிராமின் லேடிஸ் கூட அவங்க ஹஸ்பண்ட் அண்ணா அப்படின்வாங்க இல்லையா? உனக்கே டவுட் வந்துடும், என்னடா அது ஹஸ்பண்ட் போய் அண்ணா. அப்போ அண்ணாங்கிறது என்ன? மரியாதைக்குரிய வார்த்தை. அப்போ அண்ணாமலையாருன்னா என்ன அர்த்தம்? மரியாதைக்குரிய அண்ணா. மலையானே என்றால் மரிய வடிவத்தில் இருக்கிறவனேன்னு அர்த்தம். இதுதான் அண்ணாமலையாருக்கு அர்த்தம். நிறைய பேர் உண்ணாமலை அம்மன்றாங்க. உண்ணாமலை அம்மன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? அந்த அம்மா ஒரு குழந்தை பெற்றுருக்குது, யாருமே பால் குடிக்கல அந்த அம்மா கிட்ட, அதான் உண்ணாமலை அம்மன் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறீங்க. அதுக்கு அர்த்தம் அது இல்லை. உள்னா மலை அம்மன். நமக்கு இந்த இடத்துல தியானம் பண்ணி போகிற போது ஒரு நாக்கு இருக்குள்ள, அது உள்நா. அந்த உள்நா இருக்கு இல்லையா, அதை இயக்குகிற அம்பிகை இந்த இடத்துல உட்காந்துருக்கா, அதுதான் உள்நா மலை அம்மன்னா அந்த அம்மா. ஸோ நீங்கள் பார்க்குற பல விஷயங்கள் உங்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்கள். இதுக்கெல்லாம் வேறு மீனிங் எல்லாம் இருக்குது. ஸோ அந்தந்த இதில் சீரியஸ்னஸில் வரும். இப்போ இந்த கேள்வி என்ன? கைலாசம், அதில் கிடைக்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும். நான் தான் சொல்கிறேன்னு, நான் கைலாசத்தில் வச்சு முருகன்கிட்ட பேசியிருக்கேன்றேன். ஓம் பர்வத்துன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே 4 அடி உயரத்தில் ஓம் வரைஞ்சிருக்கும் ஐஸ்லேயே. ஐஸில் தானாக ஃபார்ம் ஆகுது. அங்கே நான் 4 அடி உயரத்தில் பிள்ளையார 2 கை வச்சு இப்படி தும்பிக்கு ஆட்டி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பார்த்துருக்குறேன். 33 கோடி தேவர்களை பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அஜ்மேரி கந்தி தர்காவுக்கு போகணுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீ ஒரே ஒரு தடவை பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போய் எள்ளு எண்ணெயை கொடு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் கைலாசத்திலே இருக்கேன், நான் ஏன் அங்கே போகணுன்னு. உலகத்தில் எல்லா ஆத்மாக்களும் பத்ரிநாராயணன் கோயிலில் தான் கணக்கு வச்சுருக்காங்க. அவங்க அந்த ஆத்மாவுக்கு அங்கே 5 பேர் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க. பத்ரி பஞ்சாயத்துன்னு பேர். நரனும் நாராயணனும் அங்கே இருக்காங்க, அவங்க ஜூரிஸ். குபேரன் இருக்கான், அவன் வந்து இந்த ஆளுக்கு நான் இவ்வளோ பணம் கொடுத்தேன், அதை வச்சு அவன் தான தர்மம் பண்ணானா இல்லை கர்மியாக இருந்து செத்துவிட்டானான்னு இன்வென்ட்ரி கொடுப்பான். நாரதர் திரிகால ஞானி, இவன் என்னென்ன பிறவியில் என்னென்ன நல்லது கெட்டது பண்ணான்னு சொல்கிறார். அப்போ நாரதரும் இவரும் என்ன சொல்கிறப்ப இவங்க 2 பேர் இகம் பரம் கணக்கு கொடுப்பாங்க. ஜூரிஸ் இருக்காங்க இல்லையா, நரநாயர்கள், அவங்க அதை வச்சு இவனுக்கு மோட்சமா நரகமான்னு சொல்லுவாங்க. அவர் நடுவில் அவர் பஞ்சாயத்தில் உட்காந்துக்கிறாரு, அவர் தான் பத்ரிநாராயணன். ஆனால் அதுக்கு என்ன பேர்? பத்ரி பஞ்சாயத்து. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாவும் அங்கே தான் இன்வென்ட்ரி வச்சுக்கிறாங்க. நீ அங்கே போனாங்க. நான் கருப்பு வெள்ளி எண்ணெய் எடுத்துன்னு போனேன்னா அங்கேருந்தவன் ஓடி வந்து என் கையிலேருந்து பிடிங்கி போய் நேராக பத்ரிநாராயணன் பாதத்தில் வச்சிட்டான். இப்போ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். அதாவது டிவைன் கனெக்ஷனும் ஒன்று இருக்குது, நமக்கு புரியாமே இதெல்லாம் நடக்குங்கிற மாதிரி. நேற்று முந்தானது கூட சொன்னேன், ரத்தனகிரி சாமியார் பழனி கௌபீனம் அப்படின்னு எனக்கு ஒரு சீட்டு எழுதி கொடுத்தாரு. நான் வந்து ஆண்டி பண்டாரம் ஏதோ பேண்ட்லாம் போட்டுன்னுக்கிறேன், தப்பான்னு நினைக்கிறேன் நீ. நாங்களாம் அந்த பரம்பரையில் வந்தோம், கோமணத்தை ஆண்டிங்க தான்.
அவர் எடுத்த சீட்டு எடுத்து நான் பழனியில் போய் காலாபிஷேகம் இல்லையா அங்கே உட்காந்துக்கிறேன். பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு பெரிய தாம்பாளத்தில் முருகனுக்கு சாத்தின ரோஜா மாலை, சந்தனம், விபூதி, அதுக்கப்புறம் இது பஞ்சாமிர்தம், அதுக்கப்புறம் முருகனுக்கு சாத்தி அபிஷேகம் பண்ண கோமணம் எல்லாத்தையும் கொண்டாந்து தட்டில் வச்சு என்கிட்ட கொடுத்தான். அந்த ஆள் மென்டலாட்டும் கொண்டாந்து கொடுத்தான். அந்த ஆளுக்கு ஒரு பிளானிங் இல்லை ஏன் கொடுக்குறான்னு. ஸோ அதை எடுத்து நான் நேராக ரஜினிகிரி சாமியார்கிட்ட வந்தேன். அவர் என்னை கூட்டினா அவர் பூஜை பண்ணுற ஒரு குகை இருக்குது, அங்கே ஒரு கண்ணாடி, ஒரு வேலு, ஒரு விளக்கெரிஞ்சின்னு இருக்கும். ஸோ அந்த கூட்டின்னு போயிட்டு அங்கே வச்சார். நீ உலகம் பூரா போகணும், இந்த கோமணத்தை கட்டின்னு போக முடியாது, நான் உனக்கு தீட்சை கொடுக்கணும், அதனால் தீட்சை கொடுத்துட்டேன், நீ எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணு, என்ன வேணால் இருந்துக்கோ, என்றைக்கான ஒரு நாளைக்கு அந்த தேவைப்பட்டால் நீ இங்கே வந்து அந்த கோமணத்தை வாங்கிக்கலாம், இல்லைன்னா இங்கே இருக்கட்டும் பூஜையில் கோகையில் அப்படின்ட்டார். அப்போ தீட்சைன்றது உண்மைதான், அது எப்படி கிடைக்குங்கிறதுக்கு காரண காரியங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அஜ்மீர் தர்காவுக்கு போன்றாங்க, பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போன்றாங்க, எல்லாமே அனுபவங்களில் வர விஷயம் தானே. முதல் தடவை நான் கைலாசத்துக்கு போயிட்டு வந்தேன், எல்லா தரிசனம் ஆச்சு, இந்த சிவனை பார்க்கலன்ட்டு ஒரு குறை. நான் வந்து விசிறி சாமியார் இருந்தார் திருவண்ணாமலையில், அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்தேன் நான், சிவன் தரிசனம் கிடைக்கலன்னு. அவர் முதுகில் ஓங்கி இப்படி தட்டிட்டு, இத்தனாம் தேதி சாயந்தரம் இத்தனை மணிக்கு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் உங்கூட பேசின்னு வந்தாரா இந்த இடத்துல, அவர் தான் சிவன், உனக்கு தெரியலன்னா அது உன் தப்பா சிவனோட தப்பா அப்படின்னாரு. ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், ஏன்னா கடவுளுக்கு வடிவம் கிடையாது, அந்த நேரத்துக்கு எந்த வடிவம் கிடைக்குதோ அதுலேருந்து தான் பேசுவாங்க, ஒளி வடிவானவன் நெறிவனுங்கிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஒரு ரிஷி பத்னி வடிவத்தில் சிவன் பார்வதி 2 பேரும் கைலாசத்தை நான் சுற்றி வர இடத்துல என்கிட்ட உட்காந்துன்னு பார்வதி பார்த்துனே இருக்காங்க. சிவன் என்கிட்ட சொல்லினே போகிறார், உலகத்தில் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது எல்லாம் சொல்லி, உன் கர்மாலாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எந்த கர்மாவும் கிடையாது, நீ வந்து எனக்கு தொண்டு செஞ்சுட்டு ஒரு காலம் வர்றபோது என்கிட்ட வந்து சேர்ந்துருவ அப்படின்னலாம் சொல்லி, அப்போ தான் நீ வந்து உனக்கு தேவஸ்வம் காரியம்லாம் பண்ண வேணாம், பிதிரு காரியங்கள், நீ பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போய் இது கொடுனாரு. அதுதான் அந்த கண்டெக்ஸ்ட். இப்படி எல்லா விதமான அனுபவங்களையும் நாம் அனுபவித்து முடிச்சிட்டோம், எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். எப்போ நான் 1992 ஆரம்பித்தேன் கைலாஸ் போகிறது. நான் நீலங்கரையில் இருக்கிற போது நினைக்கிறேன் லாஸ்ட்டு கைலாஸ் போயிட்டு வந்தது அப்போ தான், இல்லை அதுக்கப்புறம் ஒரு தடவை நேபாள் வழியாக போயிட்டு வந்தேன் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாலெல்லாம் நான் தார்ச்சன் வழியாக போய் நடந்து போயிருக்கேன். ஒரே ஒரு தடவை இந்த ஏரோப்ளேனில் போய் நேபாள் பார்டரில் விட்டுருவாங்க, அங்கேருந்து சைனாக்காரன் பஸ்ஸில் வந்து கூட்டின்னு விடுவோம், 8 நாளில் போயிட்டு வந்துட முடியும். அந்த மாதிரி ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்தேன் நான். ஸோ எல்லா தரிசனங்களும், இப்போ கேதார் போகிறோம், பத்ரி போகிறோம், பசுபதிநாத் போகிறோம், முக்திநாத் போகிறோம், கைலாசம் போகிறோம், போகிறது நீ கூட போகலாம். இப்போ சபரிமலைக்கு போகிறாங்க எல்லோரும், சபரிமலைக்கு நீ ஒழுங்காக விரதம் இருந்து அந்த மாதிரி போனியானா உனக்கு பலன் இருக்கும். சும்மா ஏதோ டூரிஸ்ட் பஸ்ஸில் ஏறிக்கிட்டு அங்கங்கே சாப்பிட்டுட்டு சாணி போட்டுட்டு நானும் சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு போயிட்டு வந்தேன்னா உனக்கு பலன் கிடைக்காது. ஏன்னா சபரிமலைக்கு ஒரு நாளைக்கு 6 தடவை அங்கே இருக்கிற கழுதை கூட மூட்டை ஏற்றியும் போயிட்டு வருது, இந்த ப்ரொவிஷனு எல்லாத்தையும் கழுத கூட. யத்பாவம் தத்பவதி, நீ எந்த பாவனையில் கடவுளை அணுகிற கும்பிடுற அங்கிறது தான் முக்கியமே தவிர எத்தனை தடவை போனேங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. நிறைய பேர் இந்த தப்பு செய்கிறாங்க, நம்ம இத்தனை மலை போனோம், நான் போயிருக்கேன், நான் 65 மலை போயிருக்கேன். அப்போது நிறைய பேருக்கு இது ஒரு இது இருக்குது, நான் குருசாமின்னுவாங்க, ஏன் நாங்கள் 8 மலை போய்க்கிறேன்னுவாங்க, 10 மலை போய்க்கிறாங்க. இந்த வேஷத்தில் தான் இவங்களுக்கு ரொம்ப கிக்கு. அதாவது எல்லோரும் இவங்க காலில் விழணும், இவங்க ஏதோ ரொம்ப பெரிய அடைஞ்ச மாதிரி இப்படிலாம் பண்ணுவாங்க. அவங்க காலில் விழுறப்போ உங்கள் வேலை உண்டு, பக்தி செய்யுங்க, உங்களுக்கு வசதி இல்லைன்னா அப்படியெல்லாம் கடை வாங்கின்னு கோயிலுக்கு போகணும், அது பண்ணணும், இது பண்ணலாம், எந்த சாஸ்திரத்துலையும் சொல்ல. நீ இருக்கிற இடத்துலையே நிஜமாக கடவுளை நம்பி கும்பிட்டியானாக்கா உனக்கு அனுபவங்கள் கிடைக்கும். தாய்மானவர் சொல்கிறார், இருந்தபடி இருங்கோள் வெகுளியை விடுங்கோள் அப்படிங்கிறார். எங்கே இருக்கியோ அப்படியே இருந்து தொலை, கோவத்தை மாத்திரம் விட்டுரு. ஏன்னா கோவம் வந்தால் எல்லாம் போயிடும். சினமேனும் சேர்ந்தாரை கொல்லி இனமேனும் ஏமப்புனையை சுடும். எல்லா இனத்தையும், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கெடுத்து விட்டுமா. அதனால் கான்கர் பண்ண வேண்டியது கோவத்தை தான். மற்றபடி வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கலாம், எங்கேயும் போக வேண்டியதில்லை. வசதி இருந்தால் போ, அதில் தப்பில்லை. வசதி இல்லாதவன் ஊர் பூரா கடன் வச்சுக்கின்னுட்டு இன்னும் ஒரு கடனாளி சபரிமலைக்கு இன்றைக்கி போயிட்டு வரணுன்னாக்கா 4000 ரூபா இல்லாமல் 3 நாள் முடியாது. ரயில் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்லாம் ஏறி போச்சு.
ஸோ செலவாகும். அப்படி கடன் வாங்கிட்டு போயிட்டு வந்து என்ன பண்ண போகிற? அதை விட பெட்ரு, உங்கள் வீட்டில் சாமி இருக்கார், உங்கள்கிட்டயே இருக்கார், நீ அந்த கட்டுப்பாட்டோடு இருந்து சாமியை கும்பிட்டேன்னா வரும். இல்லை மெட்ராஸ்லேயே மகாலிங்கபுரத்தில் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது, 5-6 ஐயப்பன் கோயில் இருக்குது, எங்கே வேணால் கும்பிடுவியா? நான் கூட ஒரு ஐயப்பன் கோயில் வச்சுருக்கிறேன். இல்லை அவ்வளோ தூரம் கூட உனக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் இங்கேயே தங்கத்திலேயே ஐயப்பனை வச்சுருக்கிறேன். நம்ம பெருமாள் கோயில் கோபுரத்தில் கர்டனுக்கும் ஆஞ்சநேயருக்கு நடுவில் அது தங்கத்தில் இது பண்ணது ஐயப்பன். ஸோ இங்கேயே கும்பிட்டுக்கோ, யார் வேணான்னா. அதனால் எங்கேயோ அலையணும்னு இல்லை, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. समुदित मदने रमणे वदने चुम्बनवलितादरे समुदित मदने रमणे वदने चुम्बनवलितादरे मृगमदतिलकं लिप्कटिसपुलकं मृगमदतिलकं लिकटिसपुलकं मृगमिव रजनीकरे मृगमिव रजनीकरे रमते यमुना पुलिनवने रमते यमुना पुलिनवने विजयी मुरारी रदुना विजयी मुरारी रदुना रमते यमुना पुलिनवने रमते यमुना पुलिनवने रतिगृह जगने विपुला पगने मनसि च कनकासिके
அருள் இன்னும் பொருள் கொண்டு வந்தான். தன் அன்பினை விலை கொண்டு அவனிக்கு தந்தான். இருளென போர்த்ததாம் மாயை அதை இல்லாது செய்து பேரொளியாக நின்றான். அருள் என்னும் பொருள் கொண்டு வந்தான். அவதூதராக வேந்திரரான் ஓர் அந்நியன் போல் தனது மரணத்தை கண்டான். சிவமாகிவிட்ட சிவசங்கர் தன் சிந்தையில் உலக நலன் ஒன்றையே கொண்டான். அருள் என்னும் பொருள் கொண்டு வந்தான். மண்ணடியில் தவச்சாலை நிறுவி மாந்தருக்காக தன் பொழுதழிக்கின்றான். தன்னடியில் சரணடைந்தார்க்கு தன் தவபலத்தால் வேண்டும் வரம் தருகின்றான். அருள் என்னும் பொருள் கொண்டு வந்தான். கைலை மலை மீது ஏறி அந்த கங்கை அணி சடையனை காணவே சென்றான். மயிலையில் வாழ்கின்ற சிவனோ இவன் மனம் என்னும் கோயிலை மஞ்சமாய் கொண்டான். அருள் என்னும் பொருள் கொண்டு வந்தான். மகேந்திரகிரி மீதமர்ந்து மாதவத்தில் கண்கள் மூடியே நின்றான். மலை போலும் சித்திகள் பெற்ற ஓர் மாமுனி சங்கரனை மகானாக்கி விட்டான். அருள் என்னும் பொருள் கொண்டு வந்தான். தன் அன்பினை விலை கொண்டு அவனிக்கு தந்தான். அருள் என்னும் பொருள் கொண்டு வந்தான். ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. சோகமெல்லாம் எங்கோ போய் மாய்ந்தது, புது ஸ்வர்க்கம் படைத்து அது தந்தது. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. ஆ ஞானமெனும் தாகம் தான் வந்தது, அங்கே நானெனும் அகந்தை பாய்ந்தது. ஞானமென்னும் தாகம் தான் வந்தது, அங்கே நானெனும் அகந்தை பாய்ந்தது. மோன நிலை எனையே சூழ்ந்தது, மனமோகங்கள் யாவும் குடை சாய்ந்தது. மோன நிலை எனையே சூழ்ந்தது, மனமோகங்கள் யாவும் குடை சாய்ந்தது. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. ஆ தேன் குரல் காதினிலே பாய்கின்றது, தேவிட்டாதன் சுவை என்றும் புகழ் வாய்ந்தது. தேன் குரல் காதினிலே பாய்கின்றது, தேவிட்டாதன் சுவை என்றும் புகழ் வாய்ந்தது. பாலைவனச் சோலை அருள் வேய்ந்தது, அதன் பார்வையிலே எந்தன் வினை ஓய்ந்தது. பாலைவனச் சோலை அருள் வேய்ந்தது, அதன்
பார்வையிலே எந்தன் வினை ஓய்ந்தது. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது. என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. ஆ வேள்விகள் நெஞ்சுள் நடக்கின்றது. அங்கே வேதத்தின் கீதம் இசைக்கின்றது. வேள்விகள் நெஞ்சுள் நடக்கின்றது. அங்கே வேதத்தின் கீதம் இசைக்கின்றது. தோல்விகள் யாவும் துவழ்கின்றது. என் தோய்ந்த மனம் நேரே நிமிர்கின்றது. தோல்விகள் யாவும் துவழ்கின்றது. என் தோய்ந்த மனம் நேரே நிமிர்கின்றது. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது. என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. சோகமெல்லாம் எங்கோ போய் மாய்ந்தது. புது ஸ்வர்க்கம் படைத்து அது தந்தது. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது. என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. ஆ ब्रह्मं नारायण पूरण ब्रह्मं प्रपञ्चं भूमि प्रपञ्चं यावुमि उन्पदं तञ्जं शिवशङ्करा सर्गुणसागरा शिवशङ्करा आदिकरुणाकरा एं कलितीर्कबन्ध कलियुगावतारा ब्रह्मं पूर्ण ब्रह्मं नारायण पूर्ण ब्रह्मं மெய்யாகி உலகில் மேல் நீ வைத்த கருணையினால் மண்ணில் பிறந்தாயோ மண்ணில் நீ அன்றி மற்றெல்லாம் பொய் என்றுணர்த்திட மெய் கொண்டு வந்தாயோ மெய்யான தெய்வம் நீ எதிர் தோன்றி நின்றாலும் பொய்யான திரை ஏதோ நீட்டி தடுக்கின்றதே மெய்ஞானம் வழிகாட்டி எமை கூவி அழைத்தாலும் அஞ்ஞானம் தடை நீட்டி தடுக்கின்றதே தானான மூர்த்தியே தாழாதும் கீர்த்தியே பொய்யான எமையேற்று மெய்யாக எமை மாற்று பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம் ஆசானும் இன்றி ஓராச்சாரிய பீட்டமின்றி அகில லோக ஆதியாகிறாய் ஆகாயம் பூமி எங்கும் இருள் நீக்கி ஒளியூட்டும் நீ மகாஜோதியாகிறாய் உன்னில் இல்லாததொன்று ஏழுலகில் எங்கும் இலை சங்கராணி சர்வரூபனாகிறாய் நீ சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் பலித்திடும் அருள் வாக்கு அபயங்கராணி சத்தியமூர்த்தியாகிறாய் முதலாகி முடிவாகி முக்கால நிலையாகி நீயே சாஸ்வத தத்துவமாகிறாய் பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம் பிரபஞ்சம் பூமி பிரபஞ்சம்
யாவுமே உன் பதம் தஞ்சம். சிவசங்கரா சர்க்குணசாகரா சிவசங்கரா அதிகருணாகரா எம் கலி தீர்க்க வந்த கலியுக அவதாரா பிரம்மம் ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.